திருச்சி மலைக்கோட்டை உச்சியில் இருக்கும் பிள்ளையார் தலையில ஏன் ஒரு பெரிய வீக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ராமாயண போர் முடிஞ்சதும் விபீஷணனுக்கு ராமர் ரங்கநாதர் சிலைய பரிசா கொடுத்தார். ஆனா அந்த சிலைய ஒரு முறை தரையில வச்சா அப்புறம் அத அங்கிருந்து நகர்த்தவே முடியாதுங்கிறது நிபந்தனை. விபீஷணன் அந்த சிலையை இலங்கைக்கு கொண்டு போறத தேவர்கள் விரும்பல. அதனால அவங்க விநாயகரோட உதவியை கேட்டாங்க. விபீஷணன் திருச்சி வழியா வரும்போது காவிரி கரையில குளிக்க ஆசைப்பட்டார். அப்போ அங்க வந்த ஒரு சிறுவன் கிட்ட சிலைய தற்காலிகமா கொடுத்துட்டு குளிக்க போனார். அந்த சிறுவன் வேடத்துல இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம விநாயகர் தான். விபீஷணன் குளிச்சிட்டு வரதுக்குள்ள விநாயகர் அந்த சிலைய தரையில வச்சுட்டார். திரும்பி வந்த விபீஷணன் சிலைய தூக்க முயற்சி செஞ்சார். ஆனா அது அசையல. ஆத்திரமடைஞ்ச விபீஷணன் அந்த சிறுவனை மலை உச்சி வர துரத்திட்டு போய் கோபத்துல அவன் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சார். அப்போதான் விநாயகர் தன் சுயரூபத்தை காட்டினார். தன் தவற உணர்ந்த விபீஷணன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த இடத்திலேயே உச்சிப்பிள்ளையார் கோவில் உருவானது. இன்னைக்கும் திருச்சி உச்சிப்பிள்ளையார் தலையில அந்த வீக்கம் அப்படியே இருக்கு. அடுத்த முறை மலைக்கோட்டை போனா இத கவனிச்சு பாருங்க.